நாடாளுமன்ற தலைவர்கள் ஆல்ரெடி நம்ம சபாநாயகர், துணை சபாநாயகர், மக்களவை தலைவர் மற்றும் மக்களவை துணைத் தலைவர் பார்த்துட்டோம். இதுல நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதல்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா செயலகம். செயலகம் அப்படிங்கிறது செக்ரட்டரியேட். நாடாளுமன்றத்துல இரு அவைகள் இருக்கு, மக்களவை, மாநிலங்களவை. இரு அவைகளுக்கும் தனித்தனியான செயலகம் இருக்கு. இந்த செயலகத்துக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனிமையான செயலகம் இரண்டு அவைகளுக்கும் இருக்கு. ஒன்றான அப்படின்னா இரண்டு அவைகளுக்கும் பொதுவான சில துறைகளும் அங்க இருக்கு. ஓகே, நாடாளுமன்றம் என்ன? நாடாளுமன்றம் இந்த துறைகளுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையான உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கும் அவர்களுக்கான சேவை நிலையை முடிவு செய்யும் அமைப்பு யார் அப்படின்னா நாடாளுமன்றம். இரு அவைகளுக்கும் தனித்தனியான செயலகம் இருக்குன்னு சொன்னேன். ஒவ்வொரு செயலகத்துக்கும் யாரு இருப்பா அப்படின்னா தனியான ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவருக்கு பேர் என்ன அப்படின்னா பொதுச் செயலாளர். இந்த பொதுச் செயலாளரை யாரு நியமிப்பாங்க அப்படின்னா இந்த பொதுச் செயலாளர் மக்களவையா இருந்த சபாநாயகர், மாநிலங்களவை இருந்த மாநிலங்களவை தலைவர். இவர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நிரந்தரமான தலைவராக அங்க இருப்பாரு. அடுத்து அவைத்தலைவர். இந்த அவைத்தலைவர் அப்படிங்கிறது சபாநாயகரையோ அல்லது மாநிலங்களவை தலைவரையோ குறிக்கல. அவங்க யார் அப்படின்னா அந்த அவையை வழி நடத்துபவர்கள். இவர் யார் அப்படின்னா அவைத்தலைவர். அவைத்தலைவர் அப்படின்னு வரும்போது பிரதமர் வருவாரு. இது எதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா மக்களவை விதியில சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை பிரதமர் இல்லை அப்படின்னா பிரதமரால் நியமனம் செய்யக்கூடிய ஒரு நபர் மக்களவையில என்ன பண்ணுவார் அப்படின்னா அவையை என்ன பண்ணுவார் அப்படின்னா அவை தலைவராக இருப்பார். மாநிலங்களவையா இருந்துச்சு அப்படின்னா மாநிலங்களவையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் அல்லது மினிஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த அவையினுடைய தலைவராக இருப்பார். அவரையும் நாமினேட் பண்றது யார் அப்படின்னா பிரதமர் தான். அடுத்து இவங்க முக்கியமா அந்த அவையினுடைய செயல்பாட்டுல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல அந்த அவையினுடைய நடவடிக்கைகள்ல அவங்களுடைய தாக்கம் ரொம்ப நேரடியாக இருக்கும். மேலும் பிரதமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவை தலைவருக்கு துணையா இருக்கிறதுக்காக ஒரு துணை தலைவரையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா நியமனம் பண்ணுவாரு. இதுதான் என்ன அப்படின்னா நாடாளுமன்ற தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்த வீடியோல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் மற்றும் கொறடாவை பத்தி நம்ம பார்க்கலாம்.